ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்பமுது சேனல். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் அதுக்கு தான் வந்திருக்கோம். அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்குது. இது வந்து கேரளாவில் திருச்சூருங்கிற ஊரில் இருந்து நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா, திருச்சூருங்கிற ஊரில் இருந்து சாலக்குடி அப்படிங்கிற ஊருக்கு போனோம். சாலக்குடி வந்து பஸ் ஸ்டாப்பு. சாலக்குடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நாங்கள் போனோம். சாலக்குடியிலேருந்து உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, சாலக்குடியில் வந்து சண்டேஸ் மட்டும் இங்கேருந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் அங்கே நியர்பையில் இருக்கிற ஃபால்ஸுங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் நியர்பையில் இருக்கிற ஊருங்கள்லாம் காட்டுறதுக்காக ஒன் டே மட்டும் அதில் ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சாலக்குடியில் வந்து பஸ் ஸ்டாப்ஸ் ஆன்லைன்லேயும் புக் பண்ணுறாங்க, ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒன் டே ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் நைட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் சாப்பாடு இது எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா அது நல்லா ஈஸியான உங்களுக்கு இதாக இருக்கும். ஃபேமிலியோடு எல்லாமே போகலாம். பெரிய பஸ்ஸில் தான் உங்களுக்கு வந்து இது அரேஞ்ச் பண்ணுறாங்க. அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நார்மல் ஃபால்ஸ் அப்படி தான் இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன். நான் வந்து இந்த மாதிரி பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அப்பா மலைச்சி போய் நின்றுட்டேன். இந்த போய் பார்த்த உடனே எனக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு தோணுனது என்ன தெரியுமா? அப்போ ஃபேமஸ் ஆகிருக்கிற இங்கிட்டு பார்த்தா அந்தமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்குங்க. அந்த சாங்கு தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த இது இருந்தது. அங்கேருந்து அத்திரப்பள்ளி அந்த ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னா டிக்கெட்டு வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. அங்கேருந்து நம்ம கீழே ரொம்ப இறங்கி போகணும். கீழே இறங்கி தான் போகணும். இறங்கி போய் பார்க்குறது தான் ஃபால்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ எங்கள் பையன் பாருங்க இறங்கி போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இறங்கி கொஞ்சம் கீழே போகணும். அப்படி போனோம்னா தான் அந்த ஃபால்ஸோட அழகை நம்ம ரசிக்க முடியும். அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாவ்! மார்பிளஸ் நம்ம சொல்லவே வார்த்தைகளே இல்ல. அந்த அளவுக்கு எல்லா அழகையும் அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா இருக்குது. நம்ம கீழே இறங்கி போக போக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாச்சு. ஸோ நம்ம போய் பார்த்தே ஆகணும். நான் அங்கே போய் நின்றுட்டு எங்களுக்கு வர்றதுக்கே மனசே இல்லைங்க அந்த அளவுக்கு. ஸோ இதில் குளிக்க விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. குளிக்க விட்டா ஓடிருவோம் நம்ம அதோட சேர்ந்து. ஸோ அதுக்கு அலோடு கிடையாது. குளிக்கலாம் விட மாட்டாங்க. ரொம்ப தண்ணி கம்மியாக வருது அப்படின்னா அப்போ வந்து அலோடு இருக்குது. கம்மியாக தண்ணி வரப்போ அலோடு இருக்குது. ஸோ குளிக்க இப்போ நாங்கள் போனப்போ அலோடு இல்லை. ஜஸ்ட் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அலோடு அங்கே இருந்தது. ஸோ அங்கே தண்ணி விழுறத பார்க்கவே நமக்கு பயமாக இருக்கும். அவ்வளோ தண்ணி விழுது, புகையாக இருக்குது. அப்படியே அந்த தண்ணி விழுறது நமக்கு புகையாக தெரியுது. ஆனால் அது வந்து புகையோ இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த தண்ணி விழுறதே நமக்கு அப்படி தெரியுது. இந்த தண்ணி விழுறது வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து நிறைய படங்கள், பழைய படங்கள், முதல்வன் படம், அப்புறமா வந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக வந்தது படம் பேர் கூட மறந்துருச்சு. அந்த படம் இது எல்லாமே அதில் தான் எடுத்தாங்க. நிறைய படம் இதில் எடுத்திருக்காங்க. இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப 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 அழகா இருக்குங்க. பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணு தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எத்தனை கண் இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு அந்த பிரமிப்பு அழகா அப்படியே இருக்குங்க. ஸோ அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து அந்த கீழே விழுறது தான் பெரிய ஹைலைட்டு. அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் நாங்கள் பஸ்ஸில் போகும்போதே பேசினோம். மக்கள்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, இந்த தண்ணியெல்லாம் அப்படியே கீழே இறங்கி போயிடும். அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃப்ளட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி. நியர்பையில் தான் இருக்காங்க எல்லாருமே. இருக்கவங்க அங்கே வசிக்கிறவங்க எல்லாருமே அங்கே பக்கத்தில் நியர்பையில் தான் இருக்காங்க. இதனால் எங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை வந்ததில்லை. ஏன்னா தண்ணி வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு மழை வந்தாலும் பேஞ்சாலும் வந்து கீழே ஃபால்ஸுக்கு ஒட்டி போயிடும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபால்ஸில் போயிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும். பெரிய காஸ்ட்டெல்லாம் வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ட்ரெயின் போகலாம். ட்ரெயின்லேருந்து பஸ்ஸு தான். நாங்களுமே அதே மாதிரி தான் போனோம். இங்கேருந்து ட்ரெயின் போனோம். ட்ரெயின்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி தான் போனோம். ஸோ பஸ் ட்ராவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கேரளாங்கன்னு சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு அழகு கொட்டி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி போகும்போது அது ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான். உங்களுக்கு போய் அதுலேயும் நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வளைவு இதெல்லாம் பார்க்கும்போது. அங்கே வந்து இப்போ ரங்கூட்டான் டைம் சீசனுங்கிறனால எல்லார் வீட்லேயும் ரங்கூட்டான் மரம் வச்சுருக்காங்க. அப்படியே அழகா கொத்து கொத்தா ரங்கூட்டான் இருந்தது. ஸோ அதையும் பார்த்து அழகா அப்படியே ரசிச்சுட்டே வந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது.
ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க விருப்பப்படுவாங்க இந்த மாதிரி எங்கே போகலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து போனால் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகளும் அந்த ஃபால்ஸு அதை ஒட்டி இருக்கிற மக்கள் அப்போ அந்த பக்கம் தண்ணி போகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த பக்கம் எல்லாமே ஊருங்க, மக்கள் இருக்கிறாங்க. இங்கே வந்து விவசாயமே பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இது ஆயிலு நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறா இல்லைங்களா? அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஆயில் எல்லாம் அங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அங்கே தான் நிறையா மரங்கள் வச்சு நிறையா கொண்டு வந்து இங்கே சேர்த்துறாங்க. ஸோ அந்த மரம்லாம் அங்கே தான் விளையுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விவசாயம்லாம் பண்ணுறாங்க. இந்த தண்ணியை வச்சு தான். இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகா போகுது. ஸோ இந்த பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது, இங்கிட்டு பார்த்தா அந்தமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற டயலாக் தான் மைண்டில் வந்துச்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா ரம்மியமாக இருந்தது. ஸோ தண்ணி குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை, தண்ணி நிறைய போகிறனால. ஸோ சப்போஸ் வந்து குளிக்கிறதுக்கு அலோடு இருந்தால் கண்டிப்பாக குளிச்சுட்டு வாங்க. தேங்க் யூ.